ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக விஷயம், என்ன ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் 11ஆம் தேதி ரொம்பவே முக்கியமான ஒரு நாளுங்க. அன்று தமிழ் மாதம் தை மாதத்துடைய 29ஆம் நாள். அதே போல் கிழமை செவ்வாய்க்கிழமை. 2025 பிப்ரவரியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான செவ்வாய்க்கிழமைனா இந்த தேதியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையே சொல்லலாம். ஆக்சுவலி இந்த தேதியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது பூசமானது சேர்க்கு. பூசமானது இருக்குன்னா என்ன, பூச நட்சத்திரம் தானே வருது, இதில் என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பூச நட்சத்திரம் தையில் வருதுங்க. அப்போ இந்த பூச நட்சத்திரம் என்னென்னா தைப்பூசங்க. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பூசத்தை காட்டிலும் தையில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தான் பயங்கரமான தைப்பூசமாக அனைத்து முருகன் கோவில்கள்லேயும் கொண்டாடப்படும். ஸோ முருகன் கோவில் மட்டும் இல்லாமல் எல்லா கோவில்கள்லையுமே தைப்பூசம் ரொம்ப சிறப்பான நாளாக கொண்டாடப்படும். ஆக்சுவலி இந்த தைப்பூசத்தில் கிரகங்களிடையே சில யோகங்கள் உருவாகுது. இந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை தரும். அப்படி பலன் தருவதை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் தைப்பூசத்துலேருந்து கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த பூசத்துலேருந்து அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தைப்பூசம் இந்த ஏன் இவ்வளோ இந்த பேருக்கு சிறப்பு இருக்குது, இந்த நாளில் சிறப்பு வழிபாடு செய்தால் என்ன அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. மற்ற மாதமும் பூசம் வரும், ஆனால் தையில் வரக்கூடிய பூசம் மட்டும் ஏன் சிறப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதியுடைய நட்சத்திரம் தான் பூசம். அதனால் தையில் வரக்கூடிய பூசம் வரக்கூடிய இந்த நாளில் குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த நாளில் குரு வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பானது என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் வரும்போது இந்த தைப்பூசம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியிலேருந்தே பழனிக்கெல்லாம் நிறைய பேர் காவடி எடுத்து பக்தர்கள் வழிநடுக்க நடந்துக்கிட்டே முருகனை பார்க்க வருவாங்க. இதெல்லாம் நம்ம பழனிக்கு கிட்ட போய் பார்த்தா பார்க்கலாம். அப்படி அவங்க வரும்போது பாடியபடியே வருவாங்க. அந்த பாடல் காவடி சிந்து என்று சொல்லப்படும். ஆக்சுவலி இந்த காவடி சிந்து இந்த டைமில் மட்டும்தான் பார்க்க முடியும், கேட்கவும் முடியும். இதை நம்ம பார்க்குறது கேட்குறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். இதெல்லாம் துலா ராசிக்காரங்க நீங்கள் பழனிக்கு பக்கத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த டைம் போய் பாருங்கள். டெய்லியுமே இது நடக்கும், அதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி தைப்பூச தினத்தில் முருகன் மட்டும் கிடையாது, சிவ ஆலயங்களில் சிவனையும் பார்வதியும் கூட வழிபாடு செய்யலாம். இவங்களை இந்த நாளில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்கிடையே அன்பானது அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் மேலே பிரியாத வரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற முடியும். அதனால் துலா ராசிக்காரங்க இந்த நாளில் சிவ ஆலயங்களில் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இந்த நாள் இன்னொரு சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வாயு பகவான், வருண பகவான், அக்னி பகவான், இந்த 3 பகவானும் ஈசனுடைய அதிக சக்தியை உணர்ந்த நாளாக இந்த நாள் சொல்லப்படுது. ஆக்சுவலி இயற்கை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சிவன் இருக்கிறான் என்பதை உணர்த்தப்பட்ட புண்ணிய நாள் இந்த தைப்பூச நட்சத்திர நாள். அதனால தான் இந்த தைப்பூச நன்னாள் இன்னும் சிறப்பாக சொல்லப்படுது. தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடி வரும்போது இன்னும் சிறப்புகள் இருக்குது. அதனால் இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்தீங்கன்னா உங்களுக்கு தைப்பூசத்தில் நிறைய பலன்கள் கிடைக்கும் என்று தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாக சொல்லப்படுது. அதே போல் சனி பகவான் தொடாத கடவுள் முருகன். சனியின் ஆதிக்க நட்சத்திரம் பூசம். ஸோ இப்படி முக்கியத்துவம் கொடுத்து இந்த தைப்பூச விழா முருகனுக்கு எடுக்கப்படுது. முருகனை வழிபாடு செய்தால் சனி தோஷம் நமக்கு விலகும். தைப்பூசத்தில் உங்களுக்கு டைம் கிடைச்சிது போக முடியும் அப்படின்னா பழனி முருகனுக்கு போங்க, அங்கே அபிஷேக ஆராதனையை தரிசிங்க. இதனால் உங்களுடைய சகல பாவங்களும் தீரும். மேலும் இந்த நன்னாளில் சுபகாரியங்கள் செய்திங்கன்னா உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். வேண்டியதை கொடுக்குற மாதிரி இந்த திருநாளில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டால் எந்த தடங்கள் இன்றியும் உங்களுடைய வேலை சுபமாக முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக பழனிக்கு போக முடிஞ்சால் பழனிக்கு போங்க.
ஒருவேளை உங்களுக்கு பழனிக்கு போக முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற முருகன் கோவிலில் எவ்வளவோ இருக்குல்ல, அங்கே போய் கூட வழிபாடு செய்யுங்க. முருகன் எல்லா இடத்துலையும் நிறைந்து இருப்பார். முடிஞ்சால் பழனிக்கு போங்க, இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க. ஸோ போய் வழிபாடு செய்து பயன்பெறுங்க. இதுதான் தைப்பூசத்துடைய முக்கியத்துவம். இப்போ இந்த தைப்பூசத்துலேருந்து துலா ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். துலா ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதம், சுவாதி விசாகம் 1-2-3 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ துலா ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி துலா ராசிக்காரங்க நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு உதவ உள்ளங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் எதுக்குமே மேக்சிமம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தைப்பூசத்திலிருந்து ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் உச்சமாக இருக்கிறதன் மூலம் மனதில் மகிழக்கூடிய சம்பவங்களானது உங்களுக்கு உண்டாகும். அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியாக அமையும். அப்புறம் செவ்வாயுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வலுவாக இருக்குது. அதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் மனதில் ஒரு விதமான திடமும் உண்டாகும். அதையும் மிஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் தெளிவான சிந்தனையோடு எதிலையும் ஈடுபடணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது காண முடியும். தெளிவான சிந்தனையோடு நீங்கள் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா வெற்றி காணுவது உங்களுக்கு கஷ்டமாகும். முயற்சிகள் கூட நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு புது விஷயங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஏனோ தானோன்னு செய்தீங்கன்னா ஏனோ தானோன்னு பலன் தான் கிடைக்கும். அதனால் நல்ல ஹார்ட் ஒர்க் போடுங்க. நல்ல சாதகமான பலனை பெற்றுக்குங்க. புதிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைக்கும். அதனால் உங்கள் மனதில் உற்சாகமானது காணப்படும். திடீரென்று ஒரு சில செலவு உண்டாகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். வாகனங்களில் தான் உங்களுக்கு ஆபத்து. அதனால் முடிஞ்ச அளவு வாகனங்கள் செல்வதை கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். வாகனங்களில் செல்ல வேணான்னு சொல்லலை, போங்க, ஆனால் வேகமாக போகாதீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் மேக்சிமம் உங்களுக்கு நீங்கும். போட்டிகள் ஆக்சுவலி உங்களுக்கு குறையும். பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் காட்டணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது காண முடியும். வேகம் காட்டினீங்கன்னா வெற்றியை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம், இல்லைனா உங்களுக்கு கஷ்டம். ஸோ வேகம் காட்டுங்க, வேகம் காட்டாமல் இருக்காதீங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெளிவாக சிந்திக்கணும். அப்போ தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றியானது இருக்கும். இல்லைனா வெற்றிங்கிறது இல்லாமல் போயிடும். அப்புறம் சூரியனுடைய சஞ்சாரத்தினால புதிய பதவிகள் கிடைக்கும். கிடைச்ச பதவிகள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்கள் குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் சேர்ந்து இந்த தைப்பூசத்தில் பார்க்குறாங்க. இதனால் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எல்லாத்துக்கும் மேலே கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா பிள்ளைகள் பற்றிய கவலைகள்லாம் உங்களுக்கு நீங்கும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கும். அந்த எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும். பணவரவு கூடும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தைப்பூசத்திலிருந்து எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது நல்லது. மனக்கவலை ஆக்சுவலி உண்டாகும். வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். அதனால் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. உடல் சோர்வு கூட ஆக்சுவலி உண்டாகும். வீண் அலைச்சலை தவிர்த்து வேலையில் கவனம் செலுத்தணும். அதுதான் உங்களுடைய கலைத்துறைக்கு நல்லது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமானது காணப்படும். அதே நேரத்தில் பல தடைகள் தாண்டி செயல்பட வேண்டியது இருக்குது. எதிர்பார்த்த லாபம் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். செயல் திறமையானது வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு சேரும். ஸோ இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியது இருக்குது. மனம் தளராமல் செயல்படணும். அப்போ தான் வெற்றியானது கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எது நடந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனம் தளராமல் இருங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றியை சூடுவதற்கு இருக்கும். அந்த மாதிரி செயல்படுங்க. ஸோ தைப்பூசத்துலேருந்து சிறப்பு பலனாக இதுதான் துலா ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. ஜோதிடர்கள் சொன்னதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும்
அவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.